G7 மாநாட்டில் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். பிரான்ஸில் இந்த ஈவியான் நகரில் நடக்கக்கூடிய இந்த G7 உச்சி மாநாட்டில் 2வது நாளாக பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். இந்த மாநாட்டில் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள்கிட்ட பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் பேசின பிரதமர் மோடி மேற்காசிய நெருக்கடியால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் அப்புறம் உணவு விநியோக பாதிப்புகளுடைய சுமையை வளரும் நாடுகள் மட்டுமே சுமக்கக்கூடாது அப்படின்னு இந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியிருக்கார் சலீம். இது மட்டும் இல்லாமல் உறுதித்தன்மையை காக்க சர்வதேச நிதி நிறுவனங்கள் உதவணும் அப்படின்னு கூட இந்த உலகளாவிய, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகளாவிய திறன் கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு கூட பிரதமர் மோடி ஒரு அழைப்பையும் விடுத்திருக்காரு. இப்போ இந்த G7 மாநாட்டில் G7 தொடர்புடைய நாடுகள்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்ற பகுதியில், நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஹார்முஸ் நீரிணை பகுதியை திறப்பது தொடர்பான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எட்டியுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு G7 நாடுகள்லாம் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை வலுப்படுத்த போவதாகவும் கூட்டறிக்கையில் G7 நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார், பார்த்தோம் இல்லையா? அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்க தவறுச்சுன்னா மறுபடியும் நாங்க குண்டு வீசுவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. 2 நாள்ல ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இந்த நிலையில ட்ரம்ப்புடைய பேச்சு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.